ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காம இருந்துச்சு. அந்த டைம்ல பெரும்பான்மை எல்லாம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச அடுத்த நாள் டேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த டேட்ல இந்த டைம்ல தான் வந்து சிஎம் ஆக போறாரு, எல்லாமே பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குச்சுல, இங்க ஏடிஎம்கே ஒரு போச்சர் போஞ்சிட்டு இருந்துச்சு. இல்லைன்னா ஏடிஎம்கே ரெண்டா பிரிய போகுது, ஏடிஎம்கே ரெண்டா போக போகுது அப்பெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்ட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிஸ்கஷனும் போயிருக்கு. அதை ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. அது நம்ம இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட எனக்கு பல ஆலோசனைகள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலையில இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் அப் பண்ணல. பட் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆலோசனை பண்ணாங்க. பட் நான் அதை பண்ணலாம், நான் எதிர்கட்சியாக தான் தொடர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ட்வீட் போட்டாங்க. பட் அதுக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கு நிறைய பேர் விரும்பல, அதனால நடக்கல. இப்போ நமக்கு வந்து சிஎம் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இதுல என்னன்னா, இங்க ஒரு குதூகலம் போயிட்டு இருக்குன்னு இங்க ஏடிஎம்கேல விரிசல், சிவி சண்முகம் எடப்பாடி அவர்கள் இந்த ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கு. இவர் கையில ஒரு 30, சிவி சண்முகம் கையில வந்து ஒரு 36 எம்எல்ஏ இருக்கு. அவங்க டிவிக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. அதனால இங்க வந்து ஏடிஎம்கே வந்து பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அவங்க பிரிஞ்சு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 5 வருஷம் அவங்க தான் ரூலிங் பார்ட்டி, ஓகேங்களா? அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் இது எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, பல ஆலோசனைகள் போயிட்டு இருந்துச்சு. நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து புதுச்சேரியில கொண்டு தங்க வச்சிருந்தாங்க. அதுக்கு ஏன் புதுச்சேரியில கொண்டு தங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, தமிழ்நாடு கிளைமேட்டோட புதுச்சேரி கிளைமேட் குழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லல, யார் சொன்னாலும் தெரியும். குழுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வர வச்சிருந்தாங்க. திரும்ப சென்னையில மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நேற்று வரைக்கும் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இதை எப்படி அங்க வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு. பட் இவங்க மீட்டிங் மேல நடத்திட்டு இருந்தாங்க. சிவி சண்முகம் அவர் வீட்டுல வச்சு மீட்டிங் நடந்துச்சு. பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இவர் கையில சிவி சண்முகம் கையில ஒரு 36 எம்எல்ஏ இருக்கு. அவங்க பிரிச்சு அவங்க டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புரளிகளா எப்படின்னு எடுத்துக்கிறது எனக்கு தெரியாது. பட் அது வந்து பெருசா பேசப்பட்டு இருக்கு. சரி, இது சாத்தியமான அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், சாத்தியமா இருக்கலாமே. அதுக்கான வாய்ப்புகள், அறிகுறிகளும் அங்கங்க கொஞ்சம் லைட்டா எட்டி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போச்சுல, யாருமே ஓப்பன் பண்ணி அப்பெல்லாம் இல்லைங்க, எங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படி ஒரு வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாராலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் கொடுக்க முடியல. அவங்களும் இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதாவது ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு கரெக்ட் இப்படிதான் போயிட்டு இருக்கு, இப்படி வேதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி வந்து ஏடிஎம்கே கூட வந்து டிவிகே ஏன் பேசல, ஏன் கூட்டணிக்கு அவங்க அழைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதசார் பச்ச ஒரு கூட்டணி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் டிஎம்கே உள்ளத கூட்டணி வச்சு இப்போ சிஎம் ஆயிட்டாரு. சரி, எதுக்கு டிஎம்கே இருந்து போய் கேட்டாரு? நீங்க காங்கிரஸ் போட்டதே ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அது போக நீங்க டிஎம்கே கூட்டணியில இருந்து நீங்க அவங்கள தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து நீங்க பாதித்து தீய சக்தி ஆக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. எஸ், இப்போ என்னன்னா, ஏடிஎம்கேல இருந்து அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்கன்னா அந்த ரூலிங் எப்படி போயிருந்தா பிஜேபி கூட ரூலிங் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ இதுல இன்னொன்று நடந்திருக்கலாம். நீங்க என்ன எப்படி எதுக்கு ப்ரோ நீங்க பிஜேபி வெளியே தள்ளிட்டு நீங்க ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான மூவ் இங்க விஜய் அவர்கள் எடுக்கல, ஓகேங்களா? அவங்க வந்து ஏடிஎம்கே கூட ஒரு சின்ன டச்ல கூட அவங்க பேசவே இல்லை. அவங்க ஃபுல்லா இந்த டிஎம்கே கூட்டணி கூட தான் அந்த கூட்டணிக்கு கூப்பிட்டு இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா, இவங்க வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து கூட ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நாங்க திமுக சொல்லிதான் நாங்க வந்து கூட்டணி வச்சிருக்கோம், திமுக ஆதரவு கொடுக்க சொல்ல போய் தான் நாங்க கொடுத்த மாதிரி அவர் பேசிட்டு போயிருக்காரு. இதுல என்னன்னா, எப்பனாலும் இவங்க வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது டிவிகே விஜய் அவர்களால, சிஎம் விஜய் அவர்களால. என்னன்னா, ஒரு தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஓட்டு வேணும். அந்த ஓட்டு வேற முடிச்சல இவங்களே சொல்லுவாங்க, இல்ல வேணாம், கூட்டணி சேர்ந்தவங்க வந்து வேணான்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீ இப்படி நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, நான் வெளியே போயிடுறேன், உனக்கு ஆதரவு கிடையாது, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இதுல இன்னும் நடக்கும். டிஎம்கே இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம், சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொண்டு விட மாட்டாங்க. நீங்க டிஎம்கே நோண்டுவியா, அப்ப நான் என்ன பண்ண, நான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணியில தான் இந்த 5 வருஷம் ஆட்சி கொண்டு போக முடியும். 5 வருஷம் கொண்டு போறாங்க அப்படின்னா, எது எடுத்துக்கிட்டாலும் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க, டிஎம்கே நோண்டுறீங்க அந்த மாதிரினா, நீங்க கண்டிப்பா வந்து இவங்க நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன், வெளியே போவேன், நீ டிஎம்கே பத்தி பேசாத, டிஎம்கே பண்ணதெல்லாம் வெளியே நோண்டாத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இவங்க ஒரு இதை பண்ணதான் போறாங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்குங்க. அதாவது
மன்னராட்சின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஓகே, அந்த டேரக்டா யார் அட்டாக்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எப்படி விஜய் அவர்கள் ஸ்பீச்சை கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மன்னராட்சின்னு சொல்லியிருக்காரு, அது யார் டேரக்டா அட்டாக்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 10 லட்சம் கோடியை வலிச்சு நக்கிட்டு போயிருக்காங்க, அவளை கடனை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் வெள்ளரிக்கை அவங்க வெளியே விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போதைக்கு என்ன நிதி நிலைமையில நம்ம அரசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளரிக்கை விட போறேன்னு சொன்ன உடனே ஒரு ட்வீட் ஒன்று வருது. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அந்த ட்வீட்ல நீங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்படி இந்த மாதிரிலாம் நீங்க கிளாரிட்டி இருக்கீங்க இந்த வெள்ளரிக்கையா அப்படின்னு சொல்லும்போது எப்படி திருமணம் எப்படி ஒரு செங்கல் உருவு அப்படின்னு சொல்ல போறாங்க. இதான் நடக்கும். நீங்க டிஎம்கே நோண்டக்கூடாது அப்படின்னா நீங்க ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் இப்போ வந்து பாதி பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது டிஎம்கேவோட ஆட்சி தான் நடக்க போகுது, இது இன்னொரு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் இது எப்படி அவர் இன்னும் இருக்க இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஏடிஎம்கேல இருக்கவங்க பாதி பேர் இங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்ற டாக் இருக்கு. அது கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் 5 வருஷம் ரூலிங் பார்ட்டி தான், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. 5 வருஷமும் நல்லதாக ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3ல ஒரு கட்சி காணாம போயிருங்க. இந்த இன்னும் நீ வந்து ஏடிஎம்கேல நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் லைன் பை லைனா அவர் முதலமைச்சருக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் எல்லாமே வந்து தோல்வி மட்டும்தான் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு, ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கல. அப்படின்னு இருக்கும்போது அவர் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் துணை முதலமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தான் இப்பவுமே லைன்லைல நடந்துட்டு இருக்கு. எதில் மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேல ஒரு ஒற்றுமையே இல்லை. அவங்க அந்த கட்சியில இருக்க பெரிய தலைவர்களா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் உள்ள வந்து முதலமைச்சராக இருந்தவர். இப்ப அவர் எங்க இருக்காரு, எந்த கட்சியில எங்க எம்எல்ஏ இருக்காரு, டிஎம்கே எம்எல்ஏ இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களெல்லாம் வந்து வெளியே விட்டு இப்ப அவங்க ஒரு சக்சஸ் நோக்கி தான் போன மாதிரி இருக்குது. நீங்க வந்து அப்ப எப்படி எனக்கு புரியல. இப்போ டிஎம்கேல நீங்க வந்து ஒரு 10 முன்னாடி அமைச்சர் ஆகணும், 10 எம்எல்ஏ பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க. டிவிக்கேல இப்ப சொல்லிடுவாங்க. டிவிக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிடுவீங்க. இப்போ ஏடிஎம்கேல ஒரு 10 எம்எல்ஏ வின் பண்ணலாம், ஒரு 10 எம்எல்ஏ பேர் சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. டிவிக்குல தெரியாம இருந்துச்சு. ஏன்னா டிவிக்குல 234 தொகுதியிலையும் 233 தொகுதியிலையும் அவர் மூஞ்சுக்காக விசில பார்த்து ஒரு ஓட்டை குத்திட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப 10 அமைச்சர் வந்து பதவி இருக்காங்கல்ல, அது வந்து எப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஏடிஎம்கேல அந்த மாதிரி ஒரு தலைவர்களை உருவாக்கினவங்களை வந்து வெளியே அனுப்பிட்டு இப்போ வெற்றியை நோக்கி வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது. இதெல்லாம் திருத்தணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பேக்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன்ல இந்த ஒரு 47 சீட்டு கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. 47 சீட்டு கிட்ட வின் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த சீட்டு இருக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா, அந்த சீட்டு கூட கிடைக்காது. ஏன்னா போன 2021 ஜெயிச்சதோட கம்மியா ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இனிமே வர்ற தேர்தலில் இதோட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணாங்க. ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான். இந்த ஒர்க்கை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த நீங்க ஆச்சரியம் இருப்பீங்க. அந்த ஒர்க்கை நீங்க பண்ணல. டிஎம்கேவை அதிகமா எதிர்க்கவே இல்லை, ஏடிஎம்கே இருந்தது சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. ஓகே, நீங்க ஆட்சி பண்ணுங்க, நீங்க என்னமா பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஒரு சில உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு. ஒண்ணு நீ ஆட்சி பண்ணணும், இல்லைன்னா நான் ஆட்சி பண்ணணும். நம்ம 2 பேரும் தவிர வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது. அதுக்கான மூவ் இப்ப தெரிஞ்சிருக்கும். மக்கள் மத்தியில அது நிறைய பேசப்பட்டு இருந்துச்சு. சப்போஸ் அவர் வந்து சிஎம் ஆகாம போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரு தாங்க அந்த மாதிரி ஒரு நலனை மேல தள்ளிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அவ்வளவு கோபத்துல இருந்தாங்க. என்னங்க ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, சிஎம் ஆக விடாம இவ்வளவுக்குள்ள தடுக்கிறாங்க, அப்புறம் தனியா ஜெயிச்சு வந்து அவனை சிஎம் ஆக விடக்கூடாது, நீங்க 2 பேரும் கூட்டணி வைப்பீங்க, பாம எதிர்க்க கூட்டணி வைப்பீங்க, இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கோபத்துல இருந்திருக்காங்க. பட் அதை வந்து மேக்சிமம் தடுத்ததே வந்து கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்ல வந்து அவர் பேரு ஸ்ட்ரைக் ஆகல, அவரும் ஒருத்தர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கூட்டணி வைக்கிறவங்க வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்ட்டு. முக்கியமா கனிமொழி அவர்கள் வந்து அவங்களும் வந்து இப்படிலாம் வைக்கக்கூடாது, கூட்டணிலாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லலாம் பேசி அதுக்கப்புறம் தான் வந்து இது பேக் அடிச்சுட்டு இந்த மாதிரி திரும்ப அதுக்கப்புறம் அந்த கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. முக்கியமா நம்ம திருமாவளவங்களாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பேசி இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆதரவு கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இடையில இப்போ கொஞ்ச நாள் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி அண்ணன் வரவர்கள் வந்துட்டு என் எம்எல்ஏவை கிணத்த காணும் மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கிணறு கடைச்சிட்டுங்க,
கிணறு கிடச்சிட்டு போன தொலைஞ்சிருச்சு கதை விட்டுட்டு இருந்தாரு. வீடியோ ரிலீஸ் ஆனால் அது வீடியோ இல்லை, ஏஐ வீடியோ அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா இது எனக்கு புரியல. அரசியல்லாம் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு 4 நாள்ல தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஓகே, அரசியல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன அவர் ஆட்சி பண்ண போறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமே ஐபிஎல் தாங்க. ஐபிஎல் மூடுக்கு மொத்தம் மாறிடுவாங்க. ஐபிஎல்லே பாதி மறந்துட்டாங்க. டிவி எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் நியூஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நாள் அந்த பரபரப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ டெஸ்ட் வரைக்கும் பரபரப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே சாந்தமாகி போயிடும். அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிக்க போயிடுவாங்க. ஐபிஎல் முடிஞ்சிடும். அவர் எந்த மாதிரி ஆட்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.